கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளை தந்த நம்முடைய நேசருக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை செலுத்தி இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஆதாரமாய் கொடுத்த வேத வசன பகுதி ஏசாயா 61 அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது. The book of Isaiah chapter 61 and verse 7 it's saying like this. வாட் இஸ் தேட் என்று பார்ப்போமானால் 61:7 உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாக பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அதே நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஸோ வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையான பலன். இன்ஸ்டெட் ஆஃப் த ஷேம் double fold blessings will come, and also not only double fold blessings, and it's following double fold everlasting joy. So instead of shame we will get the double portion of blessings, and also instead of confusion we will get double fold everlasting joy. So to whom our Lord is giving double portion of blessings and also everlasting joy என்பதை தான் இன்றைக்கு இந்த வசனத்தின் இந்த பிரசங்கத்தின் தலைப்பாக பார்க்க இருக்கிறோம். நம்பர் 1, யாருக்கு வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையான ஆசீர்வாதம் வரும், பலன் வரும், அண்ட் எவர்லாஸ்டிங் நித்திய மகிழ்ச்சி வரும் என்பதை பார்ப்போமானால் நம்பர் 1 சொல்லுகிறது, கர்த்தர், அதாவது சந்திரனும் சூரியனும் இப்போ வரைக்கும் வெளிச்சமாக இல்லாதபடிக்கு the person to whom the Lord himself as a everlasting light and everlasting joy, அவங்களுக்கு தான் கர்த்தர் நித்திய சந்தோஷத்தையும் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தையும் கொடுத்து மகிழ பண்ணுவார். ஸோ யாருக்கு கர்த்தரே நித்திய வெளிச்சமாக இருக்கிறாங்களோ, அப்போ நித்திய வெளிச்சன்றது என்னது? நத்திங் பட் கட்டளைய விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்றையே ஜீவ வழி. அதே போல் கர்த்தருடைய வசனம் நம் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். ஸோ யார் வேத வசனத்தை முன்பாக வைத்து, வேத வசனத்தை பேஸாக வைத்து, ஃபண்டமெண்டலாக வைத்து அதன் மேல் தன் வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறார்களோ, ஸோ வேத வசனத்தையும் பரிசுத்தாவியின் அபிஷேகம் ஒருவனை நல்ல வழியிலே நடத்துகிற ஆவியின் அச்சாரமாய் நாம் பரிசுத்த ஆவியானவரை நாம் முத்திரையாக பெற்றிருக்கிறோமே, அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகமும் வேத வசனமும் தான் ஒருத்தனை நல்ல வழியிலே கர்த்தர் காட்டுகிற பாதையிலே நித்திய வெளிச்சமாய், தலைமுறை தோறும் நித்திய வெளிச்சமாய் வேத வசனமும் பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி அபிஷேகமும் யாருக்குள்ளாக தங்கி இருக்கிறதோ, வேத வசனம் ப்ளஸ் அனாயிண்டிங் will lead us in the proper channel to get everlasting joy and double portion of blessings throughout our life. ஸோ வேத வசனமும் அபிஷேகமும் யாருக்குள்ளே நிலைத்திருக்கிறதோ, தங்கி இருக்கிறதோ, அவர்களுக்கு கர்த்தர் நித்திய வெளிச்சமாகவும் நித்திய சந்தோஷமாகவும் இருப்பார். நம்பர் 2, யாருக்கு கர்த்தர் நித்திய வெளிச்சமாகவும் நித்திய சந்தோஷத்தை கொடுப்பார் என்று பார்ப்போமானால் இருதயம் கட்டுண்டவர்களை கட்டவிழ்க்கவும், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், நொறுங்குண்ட இருதயத்தை காயம் கட்டவும், துயரப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்லணும். 4 விதமான ஊழியத்தை செய்யணும். என்னென்னா, நொறுங்குண்டவர்களுக்கு நம் காயம் கட்டணும், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கணும், கட்டுண்டவர்களை நாம் கட்ட அவிழ்க்கணும், துயரப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்லணும். இந்த 4 விதமான ஊழியங்களை செய்கிறவர்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடை, புலம்பலுக்கு பதிலாக ஆனந்த கழிப்பை கொடுத்து அவர்கள் நிமித்தமாக, இவர்கள் இந்த ஊழியத்தை செய்கிறது நிமித்தமாக, 4 விதமான ஊழியத்தை செய்கிறது நிமித்தமாக அவர்களுக்கு நித்திய மகிழ்ச்சியும் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுத்து கொண்டே இருப்பார். நம்பர் 3, யாருக்கு கர்த்தர் நித்திய வெளிச்சமாகவும் நித்திய சந்தோஷமாகவும் இருந்து அவர் செயல்பட்டு கொண்டிருப்பார் என்று பார்ப்போமானால் இங்கு பார்க்கிறோம். இனி நாம் போதகர், priest என்று அழைக்கப்படும்படியாய், we are called as a priest and also we will be named as a minister of God. அதாவது கர்த்தர் நம்மை ஆசாரியன் என்றும் அவருடைய பணிவிடைக்காரர் என்றும் யாரை கர்த்தர் அழைக்கிறாரோ, தம்முடைய ஆசாரியன், தம்முடைய பணிவிடைக்காரர் அல்லது பணிவிடைக்காரி அண்ட் ஆசாரிய ஊழியத்தை செய்கிற பெண் ஊழியக்காரியாகவோ ஆண் ஊழியக்காரர்களாகவோ யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் நித்திய வெளிச்சமாகவும் நித்திய சந்தோஷமாகவும் அவர் வெளிப்பட்டு கொண்டே இருப்பார். ஸோ
இந்த 3 காரியங்களையும் நாம் தொடர்ந்து செய்ய செய்ய கர்த்தரே நமக்கு நித்திய வெளிச்சமாகவும் நித்திய சந்தோஷத்தையும் நமக்கு மாத்திரமல்ல 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வேன் என்று சொன்ன தேவன் நம்மேல் இருக்கிற ஆவி நம் சந்ததியின் மேலும் சந்ததியின் மேலும் ஆவி மாத்திரமல்ல நம் வாயிலிட்ட வேத வசனமும் ஏசியா 59:21 படியாக சந்ததியின் மேல் சந்ததியின் மேல் என்றென்றைக்கும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசியா 59:21. ஏசியா 44:2-3 படியாக நம் சந்ததிகளின் மேல் கர்த்தருடைய ஆவி சந்தானங்களின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவார். ஸோ அவர் நம்முடைய வாலிபர்கள் தரிசனங்களை காணும்படியாய், மூப்பர்கள் சொப்பனங்களை காணும்படியாய் சந்ததியின் மேல் அவருடைய ஆவி சந்தானங்களின் மேல் அவருடைய ஆசீர்வாதத்தை ஊற்றிக்கொண்டே இருப்பார். ஆகவே நாம் ஆண்டவருடைய சந்ததி எனப்படத்தக்கதாய் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற சந்ததியாய் கர்த்தர் நம்மையும் நம் சந்ததியையும் தெரிந்து கொண்டிருக்கிறபடினாலே தொடர்ந்து கர்த்தருடைய மகிமைக்கென்று நாட்டப்பட்ட நீதியின் விருட்சங்களாய் நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பருவத்திலே வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலிலே அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறோம் என்று ஏசாயா 8:18 படியாக சொல்ல வைப்பார். ஸோ கர்த்தர் தாமே கேட்ட வார்த்தையின்படியாக தொடர்ந்து இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை நாம் பூமியில் இருக்கும் பரியந்தம் பெற்றுக்கொள்ளவும் நித்திய சந்தோஷத்தை பெற்று அனுபவிக்கவும் நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் சந்ததிகளுக்கும் இந்த கிருபைகளை தந்து நடத்துவாராக. ஆமென். God bless you all.